Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 417 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம தாய் கிழவியும் லூஃபியும் போவாவை பார்க்க வந்தாங்கல்ல. கடைசியில பார்த்தா அவளுக்கு உடம்பு சரியில்லை. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஹாக்கின்னு சொல்றதுக்கு போல ஹக்கின்னு சொல்லிட்டேன். சாரி, நெக்ஸ்ட் டைம் கரெக்டா சொல்றேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா இப்போ கீழே கமெண்ட் பண்ண மாதிரியே கமெண்ட் பண்ணுங்க, நான் மாத்திடுறேன். ஓகே, இப்ப கதைக்குள்ள போலாம். அமேசான் லில்லி தீவுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த நேவியால மீசக்காரன் இருக்கான்ல, அவனோட கப்பல் அங்க அப்படியே நின்னுட்டு இருக்குது. போவா வேற அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே கல்லா மாத்திட்டால, அது வேற அவனுக்கு கொலை காண்டு. இதுல வேற வேர்ல்டு கவர்மெண்ட் அவளுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுமே அதுக்கு ஒபே பண்ணாம அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணான்னா வார்லாடுங்கிற அவ டைட்டில் போயிடும். அட டைட்டில் போனா கூட பரவாயில்ல, இதனால அவ ஐலாண்டுக்கே ஆபத்து. இத கூட புரிஞ்சுக்க முடியாம அவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் யோசிப்பான். அப்படியே கட் பண்ணா லூஃபியும் கிரானியும் நேரா போவாவை பார்க்க வருவாங்க. ஆனா நம்ம தாய் கிழவி லூஃபிய வெளியில வெயிட் பண்ண சொல்லும். அவனே ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்கான். அவனை போய் வெயிட் பண்ண சொன்னா, கிழவி ஒன்னு பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வெளியே போய் வெயிட் பண்ணு, அப்பதான் மேட்டர் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு நேரா நம்ம பிரின்சஸ் வந்து பார்த்தா அவளால அங்க மூச்சு விட முடியல. மூஞ்செல்லாம் செவந்து போய் இருக்குது. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவளோட ஹார்ட்ல தான் ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அதனாலதான் இப்படி படாத பாடுபட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து தான் இப்ப போவாக்கு. கிளவி அப்படியே குரு 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 குருன்னு அவளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா எதுவும் பேச மாட்டாங்க. டாக்டரே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸோட ஒரு பேஷண்ட பார்த்ததே இல்ல. அதனாலேயே என்ன மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணணும்னு கூட தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்னேக் பிரின்சஸுக்கு ஏதோ பயங்கரமான பெயின் இருக்குன்னு தெரியுது. அவ ஒழுங்கா எதுவும் சாப்பிடவும் இல்லையாமா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிளவி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. 2000 வாட் கரண்ட்ல கொண்டு போய் கைய வச்ச மாதிரியே மூஞ்சி ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா யோசிச்சு பாப்பா. லூஃபி அவகிட்ட பேசினது, அவ லூஃபி கிட்ட பேசினது, அவ கொடுத்த ரியாக்ஷன், இவன் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணி கிளவி என்னன்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணும்ல, அதனால நாளைக்கு காலையிலன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா. அந்த வார்த்தையை கேட்டவனே பிரின்சஸ்க்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்கும். அப்பவே கிளவி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, இது அதுதான், அது இதுதான். அப்புறம் கிளவி ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி பாப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல இங்க பிரின்சஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. ஆ ஊ ஈன்னு. ஏன் கிளவி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, பாவம் நம்ம பிரின்சஸ் படாத பாடு பட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா. நானா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், லூசுகளா, ஐயோ என்னால நம்பவே முடியலையேன்னு சொல்லி கிளவி தலதலையா அடிச்சுக்கும். இப்படி வந்து மாட்டிட்டாலேன்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா பிரின்சஸுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேப்பா. கிளவியா ஆமான்னு சொல்லும். உடனே போவா, நியான் பாட்டி என்னால மூச்சு விட்ட முடியல, நான் செத்துடுவேன்னு கேப்பா. ஆமா நீ கண்டிப்பா செத்துருவேன்னு கிளவி கேஷுவலா சொல்லுமா. உடனே அவ தங்கச்சிங்க எல்லாம் செமைய காண்டாவாங்க. ஏ கிளவி அந்த நேரத்துல வந்து ஜோக்கு சொல்லிட்டு இருக்கே, நல்ல வார்த்தையா 4 பேசு, ஏன் அப்படி உசுர வாங்குறேன்னு சொல்லுவாங்களா. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவா, இதே பஞ்சாயத்தால தான் இதுக்கு முன்னாடி இருந்த எம்ப்ரஸும் செத்து போனாங்க. சொல்ல போனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரின்சஸ் இருந்தாங்கல்ல, அவங்களும் இதே வைரஸால தான் செத்து போனாங்க. ஆனா இவ இப்ப மாட்டிக்கிட்டாள். ஆக்சுவலா இந்த கிளவியும் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆனவதான். ஆனா என்ன இந்த கண்ட்ரியை விட்டு தப்பிச்சு போய் சர்வைவ் ஆயிட்டாங்களாமா. ஆனா இவ விஷயத்துல அது இல்லன்னு சொல்லிட்டு போவா கிட்ட நம்ம லூஃபி இங்க வந்திருக்கான், அவன் உங்ககிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்கணுமாமா, நீ பேச ரெடியா இருக்கியான்னு கேப்பா. உடனே அவ தங்கச்சிங்க எல்லாம் கொல்ல காண்டாவாங்க. பின்ன அக்காவே பாவம் முடியாம பட்டு கிடக்குறா. எந்த டைம் என்ன தேவையில்லாத பேச்சு வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சும்மா பொசுக்குன்னு எந்திரிச்சு நிப்பா. அவ்வளவுதான், எல்லாம் ஆடி போயிருவாங்க. என்ன இவ்வளவு நேரம் குளிர் ஜோரத்துல மாட்டிட்டு இருந்த நம்ம அக்கா இப்படி எந்திரிச்சு நிக்கிறாளேன்னு. அவன் என்ன பேச வந்தாலும் சரி நான் கேட்க தயாரா இருக்கேன்பா. உடனே கிளவி மனசுக்குள்ள நினைச்சது, டே லூஃபி நீ ரொம்ப ரொம்ப லக்கியான ஆளுடா, அசைக்க முடியாத இந்த மலையையே நீ அசைச்சிட்டேன்னு வேற சொல்லுவான். இங்க நம்ம லூஃபி வெளியில ஒரே பரபரப்பா இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் அவ வெளியே வந்துருவான். உடனே லூஃபி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஓகே தானே, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இவ்வளவு கேஷுவலா வரேன்னு கேப்பான். அவ அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல உனக்கு என்ன வேணுமோ கேளும்பா. இப்படி அவங்க பேசுறத அவளோட சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஒட்டி கேட்பாங்க. லூஃபி மேட்டரை பூரா சொல்லுவான். அதான் அவங்க அண்ணன் ஏசி இப்ப வேர்ல்டு கவர்மெண்ட் ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான்ல, அவன் ஒயிட் பியர்ட் பைரட்டை சேர்ந்தவன். அவனை இப்ப ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 1 வாரம் போச்சுன்னா அவனை மக்கள் முன்னாடி வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. சோ அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் அவனை போய் காப்பாத்தணும். நான் இங்க ஏதோ பைரட் ஷிப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்பான். அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏதோ உங்க அண்ணன் ஒயிட் பியர்ட் பைரட்டான்னு. அவன் நான் எப்படியாச்சும் நேவியோட ஷிப்ல ஏறியே ஆகணும், அப்பதான் நான் ஏசோட பிரிசனுக்கு போய் அவனை காப்பாத்த முடியும், என்னை எப்படியாச்சும் அங்க கூட்டு போன்னு சொல்லி கத்துன்னு அத்துவான். உடனே அவ சிஸ்டர்ஸ் 2 பேருமே காண்டாயி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஒய்யால உன்னோட செல்பிஷ்காக ஏன் அக்காவை பலி கொடுக்க பாக்குறியா, உங்ககிட்ட எவ்வளவு சொல்லி சொல்லி அழுதா, அவளை ஏன் மறுபடியும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்துதான் நாங்க சின்ன வயசுல உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடி வந்தோம். இப்ப திருப்பியும் அவளை அங்கேயே கூட்டு போறேன்னு சொல்றியே, உனக்கு கருணை இல்ல, நீ ரொம்ப மோசமானவன், கேவலமா மாறிட்ட. இதனாலதான் எங்களுக்கு ஆம்பளை பசங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. எங்க அக்கா இப்போதைக்கு பொறுமையா இருக்கா, பொங்கி எழுந்தான்னு வையி உன்னைய படுக போட்டு பிதுக்கு பிதுக்குன்னு பிதிக்கிடுவான்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. ஆனா அவ லூஃபி கிட்ட அப்ப நான் அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்றியான்னு சொல்லி கேப்பா. அவனு என்ன இவ பேசான்னு அப்படியே யோசிப்பான். அவ தங்கச்சி
தங்கச்சிங்க 2 பேரும் அவனை விடாதீங்க அக்கா, இந்த ஸ்பாட்லயே அவனை காலி பண்ணுங்க, இப்படி ஒருத்தன் நம்மளுக்கு தேவையே இல்லங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. சரி ரைட், பெரிய பிரளயமே நடக்க போகுதுன்னு பார்த்தா லூஃபிக்காக நான் எங்க வேணாலும் போவேன்னு சொல்லுவா. அதுவும் ரொம்ப ரொமான்டிக்கா. அவ்வளவுதான், நம்ம அக்கா வாய்துன்னு சொல்லி அத்தனை பேரும் ஆடி போயிருவாங்க, இன்க்ளூடிங் கிளவி முத கொண்டு. சரி சூப்பர், அப்படின்னா எங்க அண்ணனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நான் போய் காப்பாத்திடுவேன்னு லூஃபி சந்தோஷமா சொல்லுவான். இங்க கிளவியால நம்பவே முடியல. ஏன்னா அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு போனா இவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வரும்னு சொல்லிதான் அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன்னு சொல்லி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ லூஃபி சொன்னாங்கறதுக்காக போறா. அவன் தங்கச்சி 2 பேரும் என்ன ஆச்சு அவளுக்கு, ஏன் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லு கிளவி சொல்லு, என்ன ஆச்சு எங்க அக்காக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இவங்க அக்கா போவா ஹான்காக்கு நம்ம லூஃபிய புடிச்சு போச்சு, அதனாலதான் அவன் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொல்லி இப்போ ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரின்சஸுக்கும் இதே மாதிரி தான் ஒருத்தனை புடிச்சு போய் கடைசியில செத்து போயிட்டான். இப்படி அடுத்தடுத்து கிளவி ஒவ்வொரு குண்டா தூக்கி போட்டு பெருசா பில்டப் பண்ணி சொன்ன உடனே அவ தங்கச்சி 2 பேத்துக்கு தூக்கி வாரி போடும். அடா அக்கா கொக்கா இப்படி மாட்டிட்டியா அக்கான்னு. அவன் என்னடானா லூஃபி அங்க என்னென்ன பண்றானோ அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா ஏன் இவளுக்கு முடியாம படுத்தான்னா லூஃபி பிரிஞ்சு போறத அவளால ஏத்துக்க முடியல. அதனாலதான் நாளைக்கு காலையில அவன் போறான்னு சொன்ன உடனே இவன் இங்க முடியாம ஃபீல் பண்ணிருக்கான். இப்ப என்னன்னா லூஃபி என்ன சொன்னாலும் சரி அதை நான் யோசிக்காம செய்வேன்னு சொல்லி முடிவே பண்ணிட்டா. அதை நினைச்சு அவளுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையாமா. இப்படி கிளவி கிட்ட சொன்ன உடனே கிளவி மேட்டர் சொல்லுவா, உனக்கு அவனை புடிச்சு போச்சு, அதனாலதான் நீ இப்படி புலம்பி தள்ளிட்டு இருக்க, இனிமேட்டு கடைசி வரைக்கும் நீ இப்படித்தான் இருப்ப, இத மாத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருந்த எம்பரஸுக்கும் இதே மாதிரி தான் ஒருத்தனை புடிச்சு போச்சு. ஆனா என்ன, அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டான். இந்த லூசு அவன் கூட போயிருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு இங்கே இருந்ததுனால அவன் போயிட்டானேன்னு அவனை நினைச்சே ஃபீல் பண்ணி கடைசியில ரொம்பவும் ஃபீலிங் தாங்க முடியாம செத்து போயிட்டான். அப்படின்னா இவன் என்ன பண்ணணும், அவன் கூட போய் தான் ஆகணும். அப்பதான் இவளோட உயிரை காப்பாற்ற முடியும், இல்லன்னா இப்படியே ஏங்கியே செத்து போயிருவா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ போனாதான் இவ வார்லாடுங்கிற டைட்டில அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். இதனால இவளோட கண்ட்ரியும் இவ காப்பாத்திக்க முடியும். அதே நேரம் நம்ம லூஃபிக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு. லூஃபிக்கும் இப்ப இவளை கூப்பிட்டு போறத தவிர வேற வழியே இல்ல. சோ மொத்தத்துல எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த போவா என்ன பண்ணுவா, மீசைக்கு போனை போட்டு கவர்மெண்டோட ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே நீர்வா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடுவா. அந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணாதான் அவ வருவேன்னு வேற சொல்லிடுவா. அதை கேட்டுட்டு அவன் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். வேற ஒண்ணும் இல்ல, நேவி கப்பல தான் நான் வருவேன்னு சொல்லியிருப்பா, அதனாலதான் அவனுக்கு ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த ஐலாண்ட்ல காட்டுறாங்க. லூஃபி உடனே இங்க இருந்து கிளம்புறான்ல, ஏன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சுத்தமா டைமே இல்ல. அதனால நம்ம லூஃபிய ஐலாண்ட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைப்பாங்க, நல்லபடியா போயிட்டு வான்னு. பிரின்சஸ் வேற போறாங்கல்ல, ஏதோ அர்ஜென்ட்னு புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பையன் மார்கரெட்டுக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா இவங்களால தானே இப்ப லூஃபிய உயிரோட இருக்கிறான். அவன் நான் மறுபடியும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸானு ஷாக்கா கேட்பாங்க. உடனே ஒவ்வொருத்தரை பத்தியும் அடுத்தடுத்து சொல்லுவான். அதான் நம்ம சஞ்சி சூப்பரா குக் பண்றது, நம்ம ப்ரூக்கு எலும்பு கூட இருப்பான்ல அந்த மேட்ரு, அப்புறம் நம்ம கப்பலோட டாக்டர் சாப்பரு, இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் அடுத்தடுத்து சொல்லுவான். இன்கேஸ் இங்க திரும்பி வரணும்னா நமியும் ரோபினும் ஓகே, ஆனா மிச்சவங்க எல்லாருமே ஆம்பளையாச்சே என்ன பண்ணுவேன்னு யோசிப்பானா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்னேக் பிரின்சஸே இவனுக்காண்டி ஹெல்ப் பண்றாங்கன்னா சின்ன விஷயமா. எப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா போவா என்ட்ரி கொடுப்பா. என்னன்னு தெரியல, இந்த போவா புள்ள வரும்போதுதான் கரெக்டா இந்த கியூட்டான அனிமல்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டுட்டு கிடக்குங்க. அவ நல்லா நச்சுன்னு 2 உதைய விட்டுட்டு அப்படியே கேஷுவலா நடந்து வருவாளா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐ பிரின்சஸ் வராங்கன்னு சொல்லி அவளை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்ல போனா அவளை ஒரு கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வேற இப்படி ஒரு அழகை யாரும் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த குட்டியை இடையில விட்டவே நீ மன்னிச்சிருங்க, இனிமேட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்லுவா. பார்த்து நடந்துக்க, இல்ல பஞ்சர் பண்ணி விட்டுருவேன்னு மிரட்டிட்டு போவா. சரி ஒரு வழியா நம்மளால எல்லாத்துக்கும் பை பை சொல்லியாச்சு. அவன் போவா பார்த்து, ஸ்னேக் லேடி நம்ம எவ்வளவு சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது, லேட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அவளுக்கு அவன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கே வெக்கமா இருக்குது. உடனே மார்கரெட் லூஃபிய கூப்பிட்டு, நீ அவங்கள அப்படியெல்லாம் கூப்பிட கூடாது, ஸ்னேக் பிரின்சஸ் மட்டும் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவா. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டா அவன் அதெல்லாம் வேண்டாம், நீங்க நீ ஹேண்ட்காக்னு மட்டும் கூப்பிடுங்கம்பா. உடனே நம்மள அப்படியே ஹேமக்கு நான் அப்படியே கூப்பிடுறேன்பா. ஐயோ ஹேண்ட்காக்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்படுவா. அவளதான் சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஐயோ எவ்வளவு அழகு சூப்பர்னு சொல்லி பயங்கரமா அவளை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. சொல்ல போனா கிளவியே அவளோட அழக ரசிப்பா. இதுல வேற எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம்னு பில்டப். சுத்தி இருக்கவங்க எல்லாம் காரிட்டு துப்புவாங்க, கிளவி இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு பில்டப் பண்ணலாமான்னு. சோ கிளவி கண்டமேனியை கத்த ஒரே ஃபன்னா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா லூஃபிய கூப்பிட்டுக்கிட்டு அமேசான் லில்லியில இருந்து கிளம்புறாங்க. எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா லூஃபிய அனுப்பி வைப்பாங்க. சொல்ல போனா திருப்பி வா உனக்காண்டி காத்துட்டு இருப்போன்னு வேற சொல்லுவாங்க. மார்கரெட் லூஃபி கூட இருந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஆனா அதுக்கப்புறம் நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் லூஃபி, திருப்பி நீ கண்டிப்பா வரணும்னு சொன்ன உடனே அவனும் வர்றேன்பா. இப்ப இவங்களுக்கு கவலை என்னன்னா இவங்களோட பிரின்சஸ் நேவி கப்பலுக்கு போனா எந்த பஞ்சாயத்தும் இல்ல, ஆனா லூஃபி போனானா பெரிய பஞ்சாயத்து ஆகும்ல, அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா கிளவி இருந்துகிட்டு அவனுக்கு 300 மில்லியன் பெரி பவுண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம சபாடி ஆர்கிபெலகோல பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு வந்திருக்கான். செலஸ்டியல் டிராகன் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டு வந்திருக்கானே. சோ இப்ப நேவி ஆலைகளுக்கு அவன் ஒரு பெரிய எனிமி. சிக்குனா சங்கு கன்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் பொட்டியில மறைஞ்சு போறானான்னு கேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்னேக் பிரின்சஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ
காஸ்டியூமை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கிளவி சொல்லும். அப்புறம் என்ன எல்லாம் லூஃபி ஆறாவாரமா பை பை சொல்லி அனுப்பி வைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.